கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். உங்களுக்காக நான் 2வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை வாசித்தால் பூமியிலே நடைபெறுகிற பல சம்பவங்களை பேதுரு எச்சரித்து எழுதுகிறார். அதுபோல வரப்போகிற ராஜ்யமாகிய அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மையை குறித்து, அதனுடைய வழிகளை குறித்து இங்கு எழுதுகிறார். இந்த 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்களும் இருப்பார்கள். இங்கு பேதுரு 2 வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒன்று கள்ள தீர்க்கதரிசிகள், இன்னொன்று கள்ள போதகர்கள். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கர்களை குறித்து வேதாமத்திலே அதிகமாக சுட்டி காண்பிக்கப்படுகிறது. மோசே, எலியா, எலிசா, சாமுவேல், எரேமியா, அதே எசேக்கியேல், ஏசாயா போன்ற மக்களை குறிப்பிடலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தீர்க்கர்களை குறித்து அதிகமான விவரங்கள் சுட்டி காண்பிக்கப்படவில்லை. தீர்க்கதரிசன வரம் உண்டு என்றும் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய நிருபத்தில் எழுதுகிறார். பவுல் காலத்திலே அகபு என்கிற ஒரு தீர்க்கன் எழும்பியதாக, அந்த தீர்க்கன் தேவனுடைய வார்த்தையை துல்லியமாய் சொன்னதாகவும் அந்த வார்த்தை அப்படியே நடந்ததாகவும் திருமறையிலே வாசிக்க முடிகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் யார்? ஆண்டவருடைய மெய்யான சித்தத்திற்கும் அவருடைய சத்தியத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தையும் சொந்த கருத்துகளையும் அவர்கள் திணிப்பவர்கள் தான் கள்ள தீர்க்கர்கள் அல்லது கள்ள போதகர்கள். இந்நாட்களிலே நாம் பார்க்கிற ஒரு வேதனைக்குரிய காரியம் என்ன? உண்மையான தீர்க்கர்களை, உண்மையான போதகர்களை கள்ள தீர்க்கர்களை என்றும் கள்ள போதகர்கள் என்றும் மக்கள் வசைபாடுகிறார்கள். ஆனால் கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் மெய்யான தீர்க்கதரிசி என்றும் மெய்யான போதகர்கள் என்றும் புகழ் பாடுகிற ஒரு கூட்டம் இந்த நாட்களிலே எழும்பி இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு கேள்வி எழும்புகிறது. கள்ள தீர்க்கர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம்? 4 குறிப்பை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்களிலே அவர் சுட்டி காண்பிக்கிறார். முதலாவது, தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்கள். இரட்சகரான ஆண்டவரை மறுதலிக்கிறவர்கள் தான் கள்ள தீர்க்கர்கள், கள்ள போதகர்கள். இரண்டாவதாக, அவருடைய நடக்கை என்ன நடக்கை என்றால் நல்ல நடக்கை அல்ல, கெட்ட நடக்கைகள் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 சொல்கிறது. மூன்றாவதாக, அந்த கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கர்களுடைய அடையாளம் என்ன? பொருளாசை நிறைந்தவர்களாய் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் தந்திரமான வார்த்தைகளினாலே மக்களை வசப்படுத்துவார்கள். வசப்படுத்தும் தந்திரமான வார்த்தைகள். இந்த 4 குறிப்புகளை வைத்து நாம் கள்ள போதகர்கள் யார், கள்ள தீர்க்கர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். பலர் என்னிடத்தில் கேட்பார்கள், கள்ள தீர்க்கர்கள், கள்ள போதகர்களை சிலர்தானே பின்பற்றுகிறார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அப்படியான சிலர் அல்ல, பெரும்பான்மையான மக்கள் கள்ள தீர்க்கர்களையும் கள்ள போதகர்களையும் பின்பற்றுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கர்கள் மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யம் மகிமைப்படுமா அல்லது ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுமா? இல்லவே இல்லை. அங்கு 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 சொல்கிறது, அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கர்களுடைய முடிவு என்ன? அவர்களை பின்பற்றுவதுடைய அந்த எதிர்காலம் என்ன? அங்கே 2 காரியங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அந்த அழிவு சாதாரண அழிவு அல்ல, தீவிரமான அழிவு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அங்கே 3வது வாக்கியத்தை பாருங்கள். அங்கு வேதவசனம் சொல்லப்படுகிறது, அவருடைய அழிவு உறங்காது, அந்த அழிவு தடுக்கப்படாது என்று சொல்லி
அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். உங்களுடைய ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாய், ஆண்டவருடைய மெய்யான சித்தத்துக்கு விரோதமாய் நானும் நீங்களும் ஈடுபடாதபடி நாம் எச்சரிக்கையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே நானும் நீங்களும் கள்ள போதகராகவோ கள்ள தீர்க்கராகவோ மாறாதபடி விழிப்பாயிருந்து நம்முடைய அழைப்பிலே வசனத்தின் உறுதியிலே உறுதியாய் நிற்க அழைக்கப்படுகிறோம். நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கர்கள் எழுப்பி இருக்கிற இந்த காலங்களிலே நாங்களும் இந்த செய்தியை கேட்ட மக்களும் கள்ள போதகர்களாக கள்ள தீர்க்கர்களாக மாறிவிடாதபடி எங்களை பாதுகாக்க நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மறுதலித்து, ஆண்டவரை கெட்ட நடக்கைகளிலே வாழ்ந்து, பொருளாசை நிறைந்தவர்களாய் ஜீவித்து, ஆண்டவரை தந்திரமான வார்த்தைகளினாலே மக்களை வசப்படுத்துகிற அந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றுகிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.